அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது சாம்பார் சாதம். எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ரெசிபி. இதை குக்கரில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். 1 கப் பச்சரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எந்த கப் வேணால் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு 1/2 கப். துவரம்பருப்பு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கப் அரிசிக்கு 1/2 கப் துவரம்பருப்பு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். குக்கரில் 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம். இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பருப்பு, தேவையான அளவு உப்பு. இப்போ மூடி போட்டு குக்கர்லேருந்து 5 விசில் வந்தோன்னே இறக்கி வச்சிடலாங்க. அடுத்தது காய்கறியெலாம் வேக வச்சுக்கலாம். 1 கேரட், 5 பீன்ஸ், 1 முருங்கைக்காய், 4 கத்திரிக்காய். தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு விருப்பமான காய்கறி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ காய்கறி நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சாம்பார் சாதத்துக்கு பொடி ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட ரெடிமேட் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், 4 காஞ்ச மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் ஸ்லோலே வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வேக வச்ச காய்கறி இது கூடவே சேர்த்துக்கலாங்க. சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை தேவையான அளவு தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாங்க. அரைச்ச மசாலா தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்தது நம்ம தாளிச்சுக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் முந்திரி, 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெரிய வெங்காயத்தை கூட போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டில் இது மாதிரி தாளித்து சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இதை நம்ம அரிசி பருப்பில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.